ஹலோ ஆல். நம்ம எல்லாருமே ஒரு மீம் பார்த்துருப்போம் அடிக்கடி. பேசாமல் நீங்கள் மியூசிக்கே பண்ணிருங்க ஜிவி அப்படின்ட்டு ஜிவி பிரகாஷ் பற்றின ஒரு மீம். அது எப்போ வந்தது அப்படின்னா, அசுரன் படத்துக்கு ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணப்பையும், அமரன் படத்துக்கு பண்ணப்பையும் அந்த மாதிரி மீம்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சில படங்களில் நடிக்கும் போதும் கூட அந்த மீம் வரும். அவ்வளோ மோசமான ஆக்டரா அப்படின்னா இல்லை, தெரியல. ஆனால் அவ்வளோ நல்ல மியூசிக் கம்போசர், அதனால தான் அந்த மாதிரி மீம்ஸ் வருது. அது என்ன, சீக்ரெட்ஸ் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா மியூசிக் கம்போசர்ஸுமே எல்லா ஸ்டைலும் ஒர்க் பண்ண தயாராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜிவி பிரகாஷும் எல்லா ஸ்டைலுமே பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட் மாடர்னான வெஸ்டர்னான சாங்ஸ் இருக்கிறதும் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியே வெயில் நிறைய ஃபோக் தன்மை உள்ள ஒரு படம் தான். ஒரு சின்ன டவுன், அதில் வெயிலே ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு ட்ரைனஸ் படம் ஃபுல்லாக இருக்கும். அதை வெளிப்படுத்துகிற இசையாக வெயிலில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதே நேரம் ரொம்ப ஹைஃபையான மியூசிக் உள்ள பல படங்களும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிவி எல்லாமே பண்ணக்கூடியவர் தான். ஆனாலும் அதை தாண்டி ஒவ்வொரு மியூசிக் கம்போசர்ஸ்க்கும் அவங்க டியூனில் ஒரு சின்ன ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, அல்லது அவங்க மட்டுமே பண்ணுற சாங்ஸாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ஒரு சீக்ரெட், அதாவது சீக்ரெட்னா என்ன, லவ்ன்றதே ரெண்டு பேருக்கு இடையிலான சீக்ரெட் தானே இல்லையா? ரொம்ப பொயட்டிக்காகவும் தெரியலாம், கிரிஞ்சாகவும் தெரியலாம். ஆனால் உண்மை அதுதான். ரெண்டு ஹார்ட்டுகளுக்கு உள்ளான அந்த சீக்ரெட் தான் லவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சீக்ரெட்டாக தெரியக்கூடிய ஒரு ரகசியத்தை காதில் சொல்கிற மாதிரியான பாடல்கள் ஜிவி பிரகாஷ் நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது அது. இந்த சீக்ரெட்ஸ் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ் இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சாங் எது அப்படின்னா, ராஜதந்திரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா இந்த படம் கூட சொல்லப்போனால் சாங்ஸில் சிலதை சொல்கிற மாதிரி ஒரு லெசர் நோன் மூவி தான். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம் அது. ஆனால் பெருசாக பாராட்டப்படலை, பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்றது அதை பார்த்தவங்களுக்கு ஒரு குறையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த லெசர் நோன் மூவியில் ஒரு லெசர் நோன் சாங் ஒன்று இருக்குது. ஏன் இந்த பார்வைகள், ஏன் இந்த மௌனங்கள் அப்படின்றது. நீங்கள் இதை பாடினது யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ், சைந்தவி. ஆப்வியஸ்லி அந்த டைமில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான ஒரு லவ் சீக்ரெட் மாதிரி தான் இந்த சாங் இருக்கும். அதுவும் ஜிவி பிரகாஷ் பாடினா தெரியும், நமக்கு எப்பயுமே கோல்டு ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டா ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவர் ரொம்ப அழகாக பாடுவார். அதை ஹஸ்கின்னு சொல்ல முடியாது, ஹஸ்கிலேருந்து ஒரு படி மேலே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு ரகசியத்தை அமைதியாக சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாங் இது. நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ இந்த சாங்குடைய லிரிக்ஸ் இது மதன் கார்கி அவர்கள் எழுதினது. கார்கி வந்த புதுசில் நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக நடந்தது. அதாவது தமிழ் சினிமாவில் இந்த லிரிக்ஸுடைய ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசு. அது ஒவ்வொரு கட்டத்துலையுமே எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ மாதிரி இப்போ இல்லை அப்படின்றது, குறைஞ்சும் வரலாம். அது இண்டிவிஜுவல்ஸுடைய பார்வையை பொறுத்தது. இப்போ மதன் கார்கி புதுசாக என்ன செஞ்சார் அப்படின்னா, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு ரொம்ப செந்தமிழில் சில வார்த்தைகள்லாம் ஃப்ரேம் பண்ணார். இப்போ இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஏன் இந்த பார்வைகள், ஏன் இந்த மௌனங்கள், நெஞ்சுக்குள் காற்றின்மை உண்டாக்குதோ. காற்றின்மை எப்படி இருக்கு, வேக்குவம், அதுதான் காற்றின்மை. காற்றின்மை அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்போ ஃப்ரேம் பண்ணார். சரி, இப்போது அவர் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அப்படின்னா இல்லை, இப்போயும் அவர் எழுதுகிற சாங்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சாங்ஸுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் லிரிசிஸ்ட் அப்படின்றத தாண்டி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ரைட்டராக மாறிட்டார். இந்த சாங்கில் இன்னொரு லைன் ரொம்ப பிடிக்கும். சைந்தவி பாடியிருப்பாங்க. இன்னும் ஓரிரு நொடிகளிலே முத்தம் நான் வைக்க கூடுமடா. இது அதுவும் ஒரு ஃபீமேலில் பாடும்போது இந்த லைனுக்கே ஒரு ஹை உண்டாயிருது இல்லையா? முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு முடியவும் இல்லை, முத்தம் கொடுக்க போறேன்னு உறுதியாகவும் சொல்லலை. ஆனால் உன்கிட்ட பேசிகிட்டே இருந்தா இன்னும் ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸில் நான் முத்தம் வைக்க கூடுமடா அப்படின்றது ஒரு ஹை தருது இல்லையா? எவ்வளோ லவ் ஃபில்டாக இருக்குல்ல இந்த லிரிக்ஸ். அதுதான் அப்போது மதன் கார்கி இருந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ். இன்னொரு லைனில், என் என்ன குட்டைக்குள்
உன் பிம்பம் ஆடத்தான் கல் ஒன்றை போட்டாயடா அப்படின்றது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ஒரு சில லைன்ஸ் வந்து கேட்கும் போதே அது வந்து ஒரு விஷுவலாக நமக்குள்ளே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ், அந்த தாட் வந்து அவங்களோட தாட் வந்து ஒரு குளமாக இருக்கான். என்ன குட்டைக்குள் அந்த பிம்பம் வந்து நிற்கிற பிம்பம் விழும்போது ஒரு கல்லை போட்டுட்ட அப்படின்றாரு. ரொம்ப கிரேசி இல்லையா? லவ்வே வந்து கிரேசி தான். ஸோ இந்த மொத்த பாட்டும் ஒரு அழகான சீக்ரெட் மாதிரி தான் பாடியிருப்பாங்க. அந்த சாங்கை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜிவி நமக்கு அடுத்து சொல்கிற சீக்ரெட் வந்து லென்ஸ் அப்படின்னு ஒரு படம். இந்த படமுமே ஆக்சுவலி இட் டிசர்வ்டு பெட்டர் அட்டென்ஷன். ஒரு நல்ல படம். அந்த சமயத்திலே வந்து ஆன்லைனில் நடக்கிற ஒரு க்ரைம், ஒரு ப்ரைவசி மீறப்படுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிப்படையில் வந்த ஒரு படம். ஜெயபிரகாஷ் அப்படின்ற ஒரு டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். இதில் ஒரே ஒரு சாங் தான் இருக்கும். அது வந்து ஜிவி பிரகாஷ். ஆக்சுவலாக இந்த படத்தை வெற்றிமாறன் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ வெற்றிமாறன் பண்ணும்போது ஜிவி உள்ளே வராரு. வந்துட்டு ஒரே ஒரு சாங் ஆட் பண்ணுறாங்க. அந்த சாங்கை பாடினது யார் அப்படின்னா ஹரிணி. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் கழித்து ஹரிணியோட வாய்ஸை இதில் கேட்க முடிஞ்சது. அந்த லென்ஸ் படத்தில் வர மூங்கில் நிலா அந்த சாங் தான் வந்து இது. இது முழுக்க முழுக்க அந்த ஃபீமேலுடைய வாய்ஸில் தான் வரும். யுகபாரதி சார் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல்லாங்குழியின் வட்டம்லேருந்து இப்போது எள்ளுவய பூக்களைய வரைக்கும் அவருடைய லிரிக்குன்றது எப்பயுமே ரொம்ப குவாலிட்டியான லிரிக்ஸாக இருக்கும். இந்த பாட்டில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹோப் நிறைஞ்ச வரிகள் இருக்கும். அதாவது ஊரே நம்மை வாழ்த்தும்படி வாழ்வோமே அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். இன்னும் பொயட்டிக்காக கூந்தல் மலை மீசை குளிர் வீசாதோ அப்படின்லாம் வரும். நீங்கள் இந்த சாங்கை கேளுங்க. ஒன் மோர் பியூட்டிஃபுல் சீக்ரெட் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட்ல அடுத்த சாங் தெய்வ திருமகள், விக்ரம் சார் நடித்த அந்த தெய்வ திருமகள் படத்துல இருந்து விழிகளில் ஒரு வானவில். இதுவும் வந்து சைந்தவி பாடின பாட்டு. இதில் உங்களுக்கே கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது மனதளவில் முழு வளர்ச்சி பெறாத ஒருத்தர் மீது ஒரு நல்ல எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைஞ்ச மெச்சூர்டான ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அன்பு வருது. அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு சாங் இது. இதை எல்லாருக்கும் சொல்லிக்க முடியாமல் கிட்டத்தட்ட அவங்க மனசில் இருக்க ஒரு ரகசியமாக தான் ட்ரீட் பண்ணி இந்த சாங்கை எழுதியிருப்பாங்க. அதை பாடினதும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பாடலாக உருவாகும் போது அதில் அந்த ஹஸ்கி தன்மை வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ப்ளஸ் சைந்தவி பாடும்போது இது எவ்வளோ தூரம் லவ் ஃபீல்டாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து நம்மளோட அன்புக்கும் ஆக்சுவலாக மரியாதைக்கும் உரிய முத்துக்குமார் அவர்கள். இவரை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவரை வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட ஸ்டைலில் அவங்க ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் இவர்கிட்ட என்ன அப்படின்னா, ஒரு எமோஷனை பால் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பாலை தூக்கி நம்மளோட மனசில் போட்டோம் அப்படின்னா, அந்த மனசுலேருந்து எப்படி அது நேராக வருமோ, வேறு எந்த கலப்பும் இல்லாமல் ஒரு வரியாக எழுதுனா அது எப்படி இருக்குமோ அப்படி நிறைய பாட்டு எழுதினவர் முத்துக்குமார். அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே பல எபிசோட்ஸ் இருக்கும். இந்த விழிகளில் ஒரு வானவில் சாங்கில் வந்து மொத்தமாகவே லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு லைன், அதாவது முத்துக்குமார் அவர்களுடைய ஸ்டைலில் ஒரு லைன் இருக்கும். யார் இவன் யார் இவன் மாயவன் மெய்யானவன் அப்படின்ற ஒரு லைன். இந்த யார் இவன் அப்படின்றத வச்சே வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு. இந்த சாங்கில் வர இந்த லைன் ஆகட்டும், அப்புறம் தலைவால வரும் யார் இந்த சாலையோரம் பூக்கள் பூத்தது அப்படின்ற ஒரு லைன் ஆகட்டும், அடுத்து யாரோ இவன் யாரோ இவன். அந்த யார் அப்படின்றதுல வந்து அவருக்கு ஒரு அப்சஷன். எல்லாருக்குமே தோணும்ல, இப்போ நம்ம லைஃப்பில் புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க என்னவா இருக்க போகிறாங்க, யார் இவங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே உள்ள கேள்வி தான். அதை நிறைய பாடல்களில் இவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ முத்துக்குமார் எழுதி சைந்தவி பாடி ஜிவி கம்போஸ் பண்ணால் அந்த சாங் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அழகாக இருக்கும். நம்ம இந்த சீக்ரெட்ஸ் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ் இந்த பிளேலிஸ்ட்டில் அடுத்த சாங் வந்து யாரோ இவன் யாரோ இவன். இப்போ தான் பேசணும் இல்லையா, அந்த யார் அப்படின்ற கேள்வியை வச்சு நிறைய எழுதியிருக்காரு முத்துக்குமார்னு. அந்த மாதிரி இன்னொரு சாங் தான் இந்த யாரோ இவன் யாரோ இவன். இந்த லிஸ்ட்டில் கேட்ட மற்ற சாங்ஸ்லாம் கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சீக்ரெட்டாக காதில் பாடுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாட்டு வந்து நிஜமாவே ஒரு சீக்ரெட்டை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். லிட்ரலாகவே அந்த மாதிரி ஃபீலாக தான் இருக்கும். இதை பாடின 2 பேர் யார், வேறு யார், ஜிவி பிரகாஷ், சைந்தவி. அந்த டைம் தான் அதே லவ் அதில் நிறைஞ்சு இருக்கும். ஒரு சீக்ரெட்டை சொல்கிற மாதிரி 2 பேரும் ரகசியமாக ஒரு கூட்டமே சுற்றி இருந்தாலும்
2 பேர் மட்டும் ரகசியமாக பேசிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஏன்னா இந்த சாங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே பெங்களூரில் சுற்றி கூட்டத்தோடு தான் ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு ரகசியம் ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற டோனில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முத்துக்குமார் அவங்க எழுதுனா டைரெக்டாக ஹார்ட்லேருந்து என்ன வருமோ அதுக்கு வந்து ஒரு லிரிக்கல் ஃபார்ம் கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லைன் இருக்கும். எங்கே உனை கூட்டிச்சல சொல்வாய் எந்தன் காதில் மேலே அப்படின்னு இவர் கேட்பாரு. அவங்க உடனே சொல்லுவாங்க, என் பெண்மையும் இலைப்பாறவே உன் மார்பிலே இடம் போதுமே அப்படின்ட்டு. இதில் ரொம்ப பொயட்டிக்காக அப்படி இருக்கானா, நம்ம பார்த்ததில் இது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நேரடியாக, ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு லைனாக இருக்குது இல்லையா, இது வந்து முத்துக்குமார் அவங்களுடைய ஸ்டைல். அவரால் இன்னும் பொயட்டிக்காக பல லேயர்ஸ் வச்சும் எழுத முடியும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அந்த வார்த்தைகளுக்கு ஒரு லிரிக்கல் வடிவம் கொடுத்த மாதிரி தான் அவரோட பாட்டுகள் இருக்கும். இந்த சாங்கும் இன்னொரு அழகான ரகசியமாக தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். கேட்டுட்டு உங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் லாஸ்ட் சாங் வந்து அஜித் சாருடைய கிரீடம் மூவி, ஏஎல் விஜய் அவங்க டைரக்ட் பண்ணது. அதில் இருக்கிற அக்கம் பக்கம் சாங். நீங்கள் அந்த பீரியட், அதாவது இந்த படம் வந்தது வந்து 2007 டைமு. நீங்கள் 2000 இருந்தே ஒரு ஸ்டைல் இருந்தது. அதாவது ஃபீமேல், அதாவது ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபீமேல் லீடு வந்து மேல் லீடுக்கு பாடுற ஒரு பாட்டு. அது டூயட்டாக இல்லாமல் முழுக்க முழுக்க அவங்களுடைய லவ்வை ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளிப்படுத்துகிற மாதிரியான சாங்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட இதோட தொடக்கம், அதாவது ரொம்ப முன்னாடியே இந்த மாதிரி சாங்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எரால இதை தொடங்கி வச்சது அப்படின்னா மின்னலையில் வர வசீகரா சாங். அது வந்து தாமரை எழுதியிருப்பாங்க. ரொம்ப பர்சனலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு பெண்ணுடைய காதலை அது உடல் சார்ந்தும் இருக்கும், அவங்க மனசு சார்ந்தும் இருக்கும். அதை வந்து இவ்வளோ நேரடியாக இல்லை இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக வெளிப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அந்த வசீகராலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து அந்த பெண்கள் வந்து தங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துகிற ஒரு முழு சாங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாங் தான் இது வந்து அக்கம் பக்கம். இந்த ஸ்டைல் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு யோசிச்சானா ஹியூமராக ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஃபாரினில் பாடினா கூட அதில் ஹீரோஸ் வந்து கோட் சூட்லாம் போட்டிருப்பாங்க, ஜர்க்கின் போட்டிருப்பாங்க, இல்லை என்ன அந்த வின்டர் வேர் என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் மட்டும் கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அது யோசித்து பார்த்தா உண்மையிலேயே அது பாவமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதை பழிவாங்கிறதுக்கோ என்னவோ தெரில, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் பாடுற இந்த சாங்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து அமைதியாக நடந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவங்க ரசித்து பாடுற மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்கும். அதுக்கே ஒரு பிளேலிஸ்ட் போடலாம். அதுவும் இப்போ அஜித் அவர்கள் மாதிரியான ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ நடக்கும்போது பாட்டும் ரொம்ப அழகாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் தான் இந்த கிரீடம். இதை பாடினது வந்து சாதனா சர்கம். இந்த பிளேலிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஹீரோயின்ஸ் தங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துறது, இதை பாடுறதுக்குனே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. யாருன்னா சாதனா சர்கம், இவங்க ஸ்நேகிதனேலாம் இவங்க பாடினது. அது மாதிரி பாம்பே ஜெயஸ்ரீ, வசீகரா, அது மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் அவங்க பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா, அவங்களுக்கு தெரியும், அவங்களும் இந்த மாதிரி சாங்ஸ் நிறைய பாடியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சாங் தான் இது. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் சீக்ரெட் மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே கூட இதை எடுத்திருப்பாங்க. இதில் த்ரூ அவுட் த சாங் வந்து பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக வரும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டை வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் வந்துட்டுருக்கும். அப்படி ஒரு அழகான சாங் தான் இது. இதையும் கேளுங்க. இந்த 5 சாங்ஸை கேளுங்க. இதே மாதிரி சிமிலாரிட்டிஸை நீங்கள் வேறு என்ன சாங்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, அதுவும் மெயினாக ஜிவி பிரகாஷ் உங்களுக்கு எதுவும் சீக்ரெட் சொன்ன மாதிரி உணர்ந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய சாங்ஸ், இன்னும் நிறைய ஸ்டைல், இன்னும் நிறைய கம்போசர்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாமே பேசுவோம். தேங்க்யூ. நான் வசந்த்.